ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலே விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்றிரவு புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. AI இம்பாக்ட் சமிட் 2026 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்தியா சென்றுள்ள சந்தர்ப்பத்திலேயே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் இந்திய பிரதமருக்கும் இடையிலே இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் வழங்கப்பட்ட விசேட இரவு விருந்துபசாரத்திலும் ஜனாதிபதி கலந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. AI இம்பாக்ட் சமிட் 2026 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று அந்த மாநாட்டில் உரையாற்றினார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பிற்கிணங்க இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி கடந்த 17ஆம் தேதி நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றார். செயற்கை நுண்ணறிவை மனித குலத்தின் நன்மைக்காக பொறுப்புடன் பயன்படுத்தும் நோக்கில் அரசு தலைவர்கள் மற்றும் உலகின் தொழில்நுட்பத்துறையின் பிரதானிகளின் பங்கேற்புடன் புதுடெல்லியில் இந்த உச்சி மாநாடு நடைபெறுகிறது. 5 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் 20 நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் 45க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான விசேட பிரதிநிதியும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவருமான ஜெர்ஜியோ கோரை நேற்று சந்தித்து கலந்துரையாடினார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்பிற்கிணங்க AI இம்பாக்ட் சமிட் 2026 மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுடெல்லிக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் அங்கு இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. அச்சந்தர்ப்பத்தில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி காலை ராஜபக்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் விடுதலை புலிகள் இலங்கை இராணுவத்திடம் சரணடைய ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் 3ஆம் தரப்பினரிடம் சரணடையவே விருப்பம் தெரிவித்திருந்தனர். அதனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இன்று தெரிவிக்கின்றனர். ஆனால் இராணுவத்தினரிடம் விடுதலை புலிகள் அமைப்பினர் சரணடைந்திருந்தால் ராஜபக்சர்கள் இவர்களை கைப்பற்றி இன்று தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரை வடக்கின் முதலமைச்சராக்கியிருப்பர். அவர்கள் சரணடைய மறுத்ததால் இன்று தேசிய வீரர்கள் போல் போலி வேஷம் காட்டுகின்றனர். போரின் இறுதி தருணத்தில் மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபே ஆகியோர் போரை எப்படி நிறுத்துவது என்றே திட்டம் தீட்டினர். அப்போது நான் சீனாவில் இருந்தேன். ஆனால் போரில் நடப்பது அனைத்தையும் அறிந்து கொண்டே இருந்தேன். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி காலை கோட்டாபே மற்றும் பசில் ராஜபக்ச, எரிக் சொல்ஹேம், ICRC, அம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஆகியோருடன் பேசி விடுதலை புலிகள் சரணடைவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கினர். ஆனால் என்னிடம் அவ்வாறான ஒரு திட்டம் இருக்கவில்லை. விடுதலை புலிகளை காப்பாற்றும் நோக்கம் இருக்கவில்லை. அவ்வாறான சந்தர்ப்பத்திலேயே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. இந்த காணொலியை எடுத்த ஊடகவியலாளரை கொல்வதற்கு கோட்டாபய தேடித்திருந்தார். அவர் அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்றார் என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜார்ஜியோவா பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு நேற்று முன்தினம் கொழும்பில் உள்ள அலரி மாளிகையில் நடைபெற்றுள்ளது. இதன்போது இலங்கையின் தற்போதைய பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் அதற்காக தற்போதைய அரசாங்கம் காட்டிய அர்ப்பணிப்பு குறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜார்ஜியோவா தனது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். இயற்கை அனர்த்தங்களினால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் நிலவும் பொருளாதார சவால்களை வெற்றிகரமாக முகாமைத்துவம் செய்வதற்கு அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜார்ஜியோவா மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முறையான விசாரணை எதுவுமின்றி தன்னை கடமையிலிருந்து இடைநிறுத்துவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி பாராளுமன்றத்தின் முன்னாள் பிரதி பொதுச் செயலாளர் சமிந்த குலரட்ன மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த ரிட் மனுவின் பிரதிவாதிகளாக சபாநாயகர், பாராளுமன்றத்தின் பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உட்பட 14 பேர் பெயரிடப்பட்டுள்ளனர். சிரேஷ்ட சட்டத்தரணி GKA சமிந்த குமார குலரத்னவின் நியமனம் தொடர்பில் எழுந்துள்ள சிக்கல் நிலை காரணமாக கடந்த ஜனவரி 23ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அவர் தற்போது பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவர் 2023 செப்டம்பர் 15 முதல் இந்த பதவியில் கடமையாற்றி வந்தார். தலங்கம அகுரேகுட பகுதியில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் நேற்று மீண்டும் கடுவல நீதவான் அருண் இந்திரஜித் புத்ததாச முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது பாதிக்கப்பட்ட தரப்புக்காக சுமார் 50 சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்த நிலையில் நேற்றைய தினத்தில் சந்தேக நபர்களுக்காக எந்தவொரு சட்டத்தரணியும் ஆஜராகாமை ஒரு விசேட அம்சமாகும். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்திடம் ஏதேனும் கூற விரும்புகின்றீர்களா என நீதவான் சந்தேக நபர்களிடம் வினவினார். அச்சந்தர்ப்பத்தில் தமக்கு வாக்குமூலம் ஒன்றை வழங்க வேண்டும் என சந்தேக நபர்கள் நீதவானிடம் தெரிவித்த அந்த வாக்குமூலத்தை நீதவான் தனது உத்தியோகபூர்வ அறையில் வைத்து பதிவு செய்ய நடவடிக்கை எடுத்தார். பின்னர் சந்தேக நபர்கள் இருவரையும் மார்ச் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இக்கொலை சம்பவம் தொடர்பில் மேல்மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளில் துப்பாக்கிச் சூட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளை கொண்டு சென்ற குற்றச்சாட்டின் பேரில் இந்த சகோதரர்கள் இருவரும் கொட்டாவையில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் நேற்று பிற்பகல் பொல்கசோவிட்ட பகுதியில் வைத்து பொல்கசோவிட்ட டிலா என்பவர் கைது செய்யப்பட்டார். அதற்கமைய டிலா என்பவரை 72 மணித்தியாலயங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு போலீசார் அனுமதி பெற்றுள்ளனர்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியான மைத்ரி விக்ரமசிங்க அவர்களுக்கு இம்மாதம் 20ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவின் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காகவே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2023ஆம் ஆண்டு அன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரித்தானியாவிற்கு மேற்கொண்ட தனிப்பட்ட விஜயத்திற்காக நிதி அனுமதி வழங்கியதன் மூலம் அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்வதற்காக உடந்தையாக இருந்த சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டார். சிறுவர் பராமரிப்பு சீர்திருத்தம் தொடர்பான உலகளாவிய சாசனத்தில் இணைவதற்கான உத்தியோகபூர்வ விருப்பத்தை இலங்கை நேற்று முன்தினம் பௌத்தாலோக மாவட்டத்தில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் வளாகத்தில் வைத்து வெளிப்படுத்தியது. இந்நிகழ்வில் ஐக்கிய ராச்சியத்தின் பாராளுமன்ற உறுப்பினரும் நீதித்துறை அமைச்சரும் பிரதமருமான டேவிட் லம்மி அவர்களும் கலந்து கொண்டார். இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் அவர்களினால் இதற்கான உத்தியோகபூர்வ விருப்ப கடிதம் கையளிக்கப்பட்டது. இலங்கை நீண்டகாலமாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் உரிமைகள் பிரகடனத்தில் ஒரு பங்காளியாக இருந்து வருவதுடன் சர்வதேச சட்டங்களின் கீழ் சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் தொடர்ச்சியாக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது. சிறுவர்களுக்கான மாற்று பராமரிப்பு தொடர்பான 2009 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் வழிகாட்டுதல்கள், பெற்றோர் பராமரிப்பு அற்ற சிறுவர்களின் உரிமைகள் தொடர்பான 2019 பொது சபை தீர்மான வழிகாட்டுதல்கள் மற்றும் 2022 கீகலி பிரகடனம் மற்றும் 2024 சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதலாவது உலகளாவிய அமைச்சர்கள் மாநாடு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த உலகளாவிய சாசனம் உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை உலகில் 34 நாடுகள் இந்த சாசனத்தை அங்கீகரித்துள்ளது. தெற்காசிய பிராந்தியத்தில் இதுவரை எந்தவொரு நாடும் இந்த சாசனத்தில் இணையாத நிலையில் அதில் இணையும் முதல் தெற்காசிய நாடாக இலங்கை திகழ்கிறது. 2025ஆம் ஆண்டில் நீர்வெறுப்பு நோயினால் இந்நாட்டில் 14 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் விசேட வைத்தியர் அத்துல லியனபத்திரன தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டாகும் போது இந்நாட்டு மக்கள் நீர்வெறுப்பு நோயினால் உயிரிழக்காத நிலைமை உருவாக்குவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் இந்த விசேட வைத்தியர் குறிப்பிட்டார். உலக சுகாதார ஸ்தாபனம் இலக்கு வைத்துள்ளதை போன்று உலக சமூகமாக இந்த இலக்கு காணப்படுவதாகவும் அவர் கூறினார். நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் வைத்தியர் இதனை தெரிவித்தார். இந்த நீர்வெறுப்பு நோயானது பாலூட்டும் விலங்குகளிடமிருந்து வைரஸ் மூலம் பரவும் ஒரு நோய் எனவும் இது 100% மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய் எனவும் வைத்தியர் குறிப்பிடுகிறார். உலகின் மிக குறைந்த அளவிலானோரே இந்த நோயிலிருந்து உயிர் தப்பியுள்ளதாகவும் அவர் கூறினார். விசேடமாக இந்த நோய் காரணமாக இளைஞர்களே உயிரிழந்துள்ளதாகவும் சிறு பிள்ளைகளும் இந்த நோய் காரணமாக உயிரிழந்துள்ளதாகவும் இந்த நோய்க்கு சரியான நேரத்தில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டால் இதனை முற்றாக தவிர்த்து கொள்ள முடியும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். கடந்த வருடம் 14 மனித உயிரிழப்புகளே ஏற்பட்டுள்ளன. இலங்கை வரலாற்றில் வருடம் ஒன்றில் மிக குறைந்த மனித உயிரிழப்புகள் பதிவானது இதுவேயாகும். ஆனால் இதனை நாம் 0 வரை குறைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்வரும் 3 வருடங்களுக்குள் இதனை செய்ய வேண்டும். இந்த மரணங்கள் அதிகளவாக புத்தளம், குருநாகல் மற்றும் ரத்தினபுரி போன்ற மாவட்டங்களிலேயே பதிவாகியுள்ளன. நாய்கள் மற்றும் பூனைகள் கடிப்பதனாலும் நகங்களால் கீறுவதனாலும் விலங்குகளின் உமிழ்நீர் படுவதனாலும் அதேபோல் தோலில் உள்ள காயங்களை விலங்குகள் நக்குவதனாலும் இந்த நோய் ஏற்படுகின்றது. விலங்கு கடித்ததன் பின்னர் ஓடும் நீரில் 15 நிமிடங்கள் கழுவுதல் மற்றும் சவர்க்காரமிட்டு கழுவுதல், உரிய முறையில் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வது என்பன மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தொழிற்சங்க ரீதியாக ஆரம்பத்திலிருந்து கேட்டுட்ருக்கோம். அந்த ஒப்பந்தத்தில் இருக்க சரத்துகள் என்ன? சம்பளத்தை வழங்கியிருக்கீங்க சரி, ஆனால் தொழிலாளர்களோட பாதுகாப்பு கவசத்தை கலட்டிட்டு சம்பளத்தை வழங்குறது ஒரு மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் இங்கே சொல்லியாகணும். இப்போ சம்பளத்தை வழங்குகிற அடிப்படையில் அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கு. யார் யார் இதில் கைச்சாத்திருக்காங்கன்னா பெருந்தோட்ட நிறுவனங்களும் அதே மாதிரி பெருந்தோட்ட அமைச்சின் செயலாளரும் தொழில் அமைச்சின் செயலாளரும் இதுக்கு ஆதாரமாக கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்போ ஊடகத்துறையிலிருந்து பல்வேறு ஊடகவியலாளர்கள் இந்த சம்பள பிரச்சனை சம்பந்தமாக கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தை கேட்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒப்பந்தம் அவங்களுக்கு வழங்கப்பட்டது இல்லை. தொழிற்சங்கங்கள் NLAC மூலியமாகவும் சரி, பல்வேறு துறைகள் மூலியமாகவும் சரி, நாங்கள் இந்த சம்பள சம்பந்தமான ஒப்பந்தத்தை அரசாங்கத்துக்கிட்ட பல்வேறு முறைகள் கோரிக்கை விட்டுருக்கோம். ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் அந்த ஒப்பந்தம் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் சிவில் அமைப்புகளும் கேட்டிருக்காங்க. சிவில் அமைப்புகளுக்கும் இது வழங்கப்படல. இறுதியாக நாட்டின் சட்டத்துக்கு அடியில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூலியமாக இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் கேட்டால் அது மூலியமாகவும் எங்களுக்கு இந்த ஒப்பந்தம் வழங்க. அரசாங்கம் போகின்ற வளர்ச்சி கண்டு பொறுக்க முடியாத எதிர்க்கட்சிகள் என்ன பேசுகின்றோம் என்று தெரியாமல் பாராளுமன்றத்தில் உளறுகிறார்கள். மக்களுடைய பிரச்சனைகள் எத்தனையோ பேச இருந்தும் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளையும் மற்றவர்களை கேவலப்படுத்துகின்ற நக்கல் நையாண்டி பேச்சுகளையும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள்.
மக்களுடைய வரிப்பணத்திலே பல மில்லியன்களை செலவழித்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டு பொழுதை போக்கிக் கொள்ளும் பாராளுமன்றமே என்று நினைத்து வந்து போகின்றார்கள் போல் தெரிகின்றது. அவருக்கு எத்தனோ வழக்குகள் இருக்குது. அதில் வந்து பதுளைக்கு ஹைகோர்ட் பதுளை ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டி இருக்கு, வழக்குகளுக்கு மாத்தரைக்கு வந்து போக வேண்டி இருக்கு. ஆனால் சிறை அதிகாரிகளே அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று விளங்கி கொண்டு அவர் அந்த வழக்குகளுக்கு கொழும்புக்கு வெளியில் கொண்டு போகின்ற ஒவ்வொரு முறையும் உடனடியாக திருப்பி கொண்டு வார். அதான் பழக்கமாக கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலாக வந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது ஒரு புது அதிகாரி ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் அவரை வந்து அப்படியெல்லாம் கொண்டு வர இயலாது, அவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்க இயலான்னு சொல்லி அவர் கடந்த 6 வருஷத்துக்கு மேலே நடைபெற்று வந்திருந்த அணுகுமுறையை கைவிட்டு போட்டு அந்த உயிராபத்து இருக்கத்தக்கதாக அவரை வந்து அந்தந்த இடங்களை வச்சு போட்டு தான் கொழும்புல வழக்கு வார இடத்துல மட்டும்தான் கொண்டு வருகிறோம். தயவு செய்து இந்த அநியாயத்தை செய்யாது. ஏற்கனவே உங்களுடைய உத்தியோகபூர்வமான நிலப்பாட்டை இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்ட முழு பேரும் உண்மையிலே விடுவிக்கப்பட வேண்டும் என்று தான் நீங்கள் தேர்தலில் வந்து சொல்லி வாக்க பெற்றீங்கள். தமிழ் வாக்குகளும் கொஞ்சம் பெற்றீங்கள். அதுக்கு பிறகு விடுவிக்கப்பட வேண்டிய ஒருவருக்கு உயிராபத்து இருக்குன்னு தெரிஞ்சு கொண்டு வந்து நீங்கள் இப்படி வந்து அனுமதிக்கிறதை வந்து நீங்கள் நிப்பாட்ட வேணும், நீங்கள் தலையிட வேணும். இதில் நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தேவையான வைத்திய வசதியை செய்து அவரை உயிரை காப்பாற்றி தாருங்கள். வைத்தியசாலையில் இருக்கின்றவரை அதே போல பாதிக்கப்பட்டவர்களுக்கான நஷ்டஈடுகளை வழங்குங்கள். இதற்கு பிறகு இவ்வாறான கொலைகள் நடக்காமல் இருப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுங்கள் என்று உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதேபோல் இங்கு இந்த நீதியமைச்சான விவாதத்திலே சொல்ல வேண்டும், மன்னாரிலே இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் புத்தளத்திலிருந்து பஸ்ஸிலே சென்று அவர்கள் வாக்களிக்க சென்றதற்காக என்னை கோட்டாபய அரசாங்கம் 3 மாதங்கள் சிறையிலே அடைத்தார்கள். 6 மாதத்திலே அந்த வழக்கிலிருந்து நான் நிதோஸ்கொட்ட நிதாஸ், அதாவது நிரபராதியாக விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு உதவி செய்தார்கள் என்று 2-3 இன்ஜினியர்ஸ், ஒரு கன்சல்டன்ட் டாக்டர் போன்றவர்களை உதவி செய்த காரணத்துக்காக 4-5 வருஷமாக அந்த வழக்கு இழுபட்டு கொண்டு செல்கிறது. இங்கு ஏஜி டிபார்ட்மெண்ட்டுடைய அதிகாரிகள் இங்கு இருக்கிறீர்கள். எனவே உண்மையான சந்தேக நபராக இருந்த என்னை விடுதலை செய்துவிட்டு எனக்கு உதவி செய்தார்கள் என்ற பொய்க்குற்றச்சாட்டிலே அவர்களை 4 வருடமாக வழக்கை நீடித்துக் கொண்டு செல்கிறார்கள் என்றால் நீதிமன்றத்திலே வந்து போலீசார் சொல்லுகிறார்கள் ஏஜி டிபார்ட்மெண்ட்டிலிருந்து ரிப்போர்ட் வரவில்லை என்று. எனவே தயவு செய்து இவ்வாறான செயல்பாடுகள் இருந்து ஏஜி டிபார்ட்மெண்ட் திருந்திக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் உங்களிடத்திலே கேட்டு இந்த வழக்கை ஒன்று முடித்து வையுங்கள் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே போல கீழ் இருக்கின்ற பெற்றுக்கொள்கின்றது. வடக்கு பிராந்தியத்தில் இருந்து இந்த திட்டத்தின் கீழ் எத்தனை குடும்பங்கள் குடியேற்றப்பட உள்ளன, மேலும் எத்தனை குடும்பங்களை குடியேற்றுவதற்கு திட்டமிடப்பட உள்ளன, இந்த திட்டத்தின் கீழ் பயனாளர்களின் தெரிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட முறைமை என்ன? 4வது கேள்வி, மயிலத்தமடு மற்றும் மாதவனை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயம். 4வது கேள்வி, மயிலத்தமடு மற்றும் மாதவனை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாய மற்றும் மேய்ச்சல் நிலங்கள் போன்ற உள்ளூர் மக்களால் முன்பு பயன்படுத்தப்பட்ட காணிகள் எவ்வளவு பகுதி மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது? 5வது, கியுலோயா திட்டத்துக்காக 13,000 ஏக்கர் காணி பயன்படுத்தப்பட உள்ளதாக நாங்கள் அறிகிறோம். அவ்வாறின் மயிலத்தமடு மற்றும் மாதவனை விவசாய மற்றும் மேய்ச்சத்தலை காணிக்காக மகாவலி பி வலயத்தில் இருந்து 3000 ஹெக்டேர் காணிகளை விடுவிப்பதில் உள்ள பிரச்சனை என்ன? 6வது, மகாவலி கே வலயம் புதிதாக உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக நாங்கள் அறிகின்றோம். இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையில் 21 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரான் முன்னிலையில் இதற்குரிய நிகழ்வு நடைபெற்றது. மும்பையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பிரதமர் மோடியும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரானும் சந்தித்து கலந்துரையாடினர். அதன் பின்னரே பாதுகாப்பு, வர்த்தகம், சுகாதாரம், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொடர்பாக இரு நாடுகளிடையே மேற்படி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கள் படகுகள் மீது அமெரிக்கா கடற்படை நடத்திய தாக்குதலில் 11 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர். லத்தீன் அமெரிக்காவின் பிராந்தியத்தில் அத்துமீறி செயற்படும் போதைப்பொருள் கடத்தல் பயங்கரவாதிகளுக்கு எதிராக அமெரிக்க கடற்படை தீவிரமாக செயற்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திங்கட்கிழமை இரவு கிழக்கு பசிபிக் பெருங்கடல் மற்றும் கரபியன் கடல் பகுதியில் 3 சந்தேகத்திற்குரிய கடத்தல் படகு மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியிருப்பதையும் அதில் 11 பேர் கொல்லப்பட்டிருப்பதையும் அமெரிக்க இராணுவம் உறுதி செய்துள்ளது.
அமெரிக்காவின் மிக சிறந்த மனித உரிமை போராளிகளில் ஒருவரான ஜெசி ஜாக்சன் தனது 84வது வயதில் காலமானதை அடுத்து அவர் தொடர்பில் பலரும் தம் கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர். 1960களில் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியருடன் இணைந்து இனவெற்றிக்காக எதிராக போராடியவர். இந்நிலையில் மார்ட்டின் லூதர் கிங்கின் மகள் ஜாக்சன் ஒரு சிறந்த பேச்சுவார்த்தையாளர் என்று நினைவு கூர்ந்துள்ளார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஜாக்சன் ஒரு இயற்கையின் சக்தி என்று வர்ணித்துள்ளார். அவரிடம் மிகுந்த ஆளுமையும் துணிச்சலும் இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் முன்னாள் உப ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் ஜாக்சனை அமெரிக்காவின் சிறந்த தேசபக்தர்களில் ஒருவர் என்று புகழ்ந்துள்ளார். மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அம்பாந்தோட்ட மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறிப்பாக ஊவா மாகாணத்திலும் மாத்தள, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் புலனர்வ மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் அம்பாந்தோட்டையிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. அதேவேளை மத்திய மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நமீபிய அணிக்கு எதிரான லீக் போட்டியில் 102 ஓட்டங்களால் அபார வெற்றியை ஈட்டிய சல்மான் அலி ஆகா தலைமையிலான பாகிஸ்தான் அணி ICC 2020 உலகக்கிண்ண சூப்பர் 8 சுற்றுக்கு கடைசி அணியாக முன்னேறி கொண்டுள்ளது. கொழும்பு SSC மைதானத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற இப்போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் நமீபிய அணிகள் மோதி கொண்டிருந்தன. சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறுவதற்கு பாகிஸ்தான் அணிக்கு காணப்பட்ட கடைசி வாய்ப்பாக இப்போட்டி இருந்தது.